இந்த வீடியோல நம்ம வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வந்து மெத்தனால் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ மெத்தனால் வந்து நமக்கு வந்து என்ன எப்படி ஃபார்ம் ஆகும்? அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தனால் என்னென்ன ஆட்டம்லாம் இருக்குது? கார்பன் இஸ் தேர், ஹைட்ரஜன் இஸ் தேர் அண்ட் ஆக்சிஜன் இஸ் தேர். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? We want to make a methanol by using the carbon, hydrogen and oxygen. ஓகே? அப்போ கார்பன் வச்சு என்னணும்? ஹைட்ரஜன் மாலிகுல் நமக்கு எப்படி இருக்கும்? H2 வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நமக்கு வந்து O2 மாலிகுலா இருக்கும். அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து கிடைக்கும். இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க? ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் மெத்தனால் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே 1 மோல் தான். அப்போ மெத்தனால் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் தான் இருக்கணும். அப்போ மெத்தனால் வந்து நம்ம மாற்றவே கூடாது. நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இது 2, 3 அப்படிலாம் நம்ம மாற்றவே கூடாது. கண்டிப்பாக ப்ராடக்ட் சைடில் மெத்தனால் வந்து 1 மோல் தான் இருக்கணும். அது வந்து ஃபிக்ஸ்டு. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரியாக்டண்ட்டை வேணால் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கேயும் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது? 3 + 1 4 வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் நமக்கு என்ன இருக்குது? இங்கே 1 தான் இருக்குது. இங்கே வந்து O2 வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து ஆஃப் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலா மாறிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம மேக் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் வச்சு ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ நம்ம எப்படி கொண்டு வரலாம்? ரியாக்டன்ட் சைடில் கார்பன் வந்து இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதை நம்ம வந்து செகண்ட் வச்சுக்கலாமா? இதை நம்ம ஃபர்ஸ்ட்னு வச்சுப்போம். இதை நம்ம செகண்ட் வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கார்பன் வந்து என்ன இருக்குது? கார்பன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ரியாக்டன்ட் சைடில் தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனை தேவை? 2 ஹைட்ரஜன் தேவை இல்லையா? அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 2ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும். ப்ராடக்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? மெத்தனால் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் மெத்தனால் வந்து இருக்குது. ஆனால் அது ரியாக்டன்ட் சைடில் வந்து இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ மைனஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது மூணாவது ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே வேல்யூ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? டெல்டா ஹெச்சையும் நீங்கள் பண்ணணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -286 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க -393 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா +726 வந்து மாறிடும். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா அதை பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்களே ஓனாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை சார் எனக்கு ஃபுல் டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க.